அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்து போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 3 காவல் சொந்தமான வாகனம் உட்பட வெளியிலே நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு வாகனத்தையும் கல்லால் உடைத்து சேதப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் நேற்று நள்ளிரவானது ஏற்பட்டிருக்கிறது. தண்டையார்பேட்டை மணிகுண்டு பகுதியில் உள்ள வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று இரவு சுமார் நள்ளிரவு 2 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்து காவலர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்களை, உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை கல்லால் அடித்து நொறுக்கிவிட்டு வெளியே வந்து மற்றும் தனியாருக்கு சொந்தமான ஒரு காரின் கண்ணாடியையும் கல்லால் அடித்து ஒதுக்கி இருக்கிறார். இந்த சம்பவத்தின் போது உள்ளே காவலர்கள் பணியில் இருந்ததாகவும் சத்தம் கேட்டு காவலர்கள் வெளியே வந்து பார்த்தபோது அந்த மர்ம நபர் தப்பி ஓடியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை செய்து வந்ததில் அவர் தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த சிதம்பரம் பாண்டியன் என்ற நபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபரை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். 3 அரசுக்கு சொந்தமான காவலர்கள் பயன்படுத்தக்கூடிய 3 காரையும் வெளியே இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான கார் என மொத்தம் அடுத்தடுத்து 4 ஒரு காம்பவுண்ட் உள்ளே புகுந்து 3 கார்களின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு காரின் கண்ணாடியை முற்றிவிட்டு சர்வசாதாரணமாக காவலர்கள் பணியில் இருக்கும் போதே அந்த நபர் தப்பி சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த சிதம்பரம் பாண்டியன் என்ற நபரை தண்டையார்பேட்டை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வந்திருக்கிறார்கள். சம்பவத்தின் போது அவர் மது போதையில் இருந்தாரா அல்லது மனநலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டவரா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். தெரியுதா? விவரங்களுக்கு நன்றி பிரபு.